Justin Trudeau admitted that he broke our immigration system, and that brings new challenges. His own published documents show there are 4.9 million people here temporarily that are supposed to leave by December 31st of next year, 13 months from now. 4.9 million people. We asked what the plan was to track their departures, and yesterday his immigration minister said, we're just going to take people at their word. உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக புதிய ஆண்டில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். ரியல் எஸ்டேட் முகவர் முரளி மகா மற்றும் நான் இணைந்து உங்களுக்காக பல தகவல்களை கடந்த வாரங்களிலும் வழங்கியிருக்கின்றோம். இந்த வார நிகழ்ச்சியிலும் வழங்க இருக்கின்றோம். கனடாவினுடைய குடிவரவுத்துறை சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். குறிப்பாக குடிவரவுத்துறை என்பது கனடாவில் வீட்டுச் சந்தையில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கனேடிய வீட்டுச் சந்தையானது மிகவும் சிறப்பான ஒரு நிலையில் இருப்பதற்கான காரணமாக குடிவரவாளர்களுடைய எண்ணிக்கையும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு பேரிடியாக தற்போதைய பொருளாதார சூழலும் அதே நேரத்தில் அரசாங்கம் ஒன்று மாற்றம் பெற்றால் அதனுடைய தலைவராக விளங்கக்கூடிய பியர் பொலிவிய அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அண்மைய நாட்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கூடுதலான டிபோர்டேஷன் இடம்பெற இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இது சந்தை நிலவரத்தில் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும், அதே நேரத்தில் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது என்னோடு சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி. வணக்கம் முரளி. வணக்கம் ராம். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், கிரகேரியன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் குறித்தாகட்டும். அவ்வாறே நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் நேயர்களுக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் மிக முக்கியமான கட்டத்தில் அடைந்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு ஏதோ ஒரு காலப்பகுதியில் தேர்தல் வரப்போகிறது. அதில் அது வளமையாக இந்த அரசாங்கம் நீண்டுமாக இருந்தால் அக்டோபர் மாதங்கள் நவம்பர் மாதங்கள் தான் தேர்தல் புதிய அரசு அமைய வேண்டும். ஆனால் எங்கள் பாசத்துக்குரிய ட்ரூடோ அவர்களுடைய நடவடிக்கை காரணமாக அவரை விரைவில் வீட்டை அனுப்புவதற்கு மக்கள் முயற்சி தந்திருக்கிறார்கள். ஸோ NDP கட்சியும் அவர்கள் தங்களுடைய ஆதரவை விலகிக் கொள்வது போல் தோன்றுகிறது. ஸோ விரைவில் தேர்தல் வருவதற்கான அறிவு தோன்றுகிறது. அடுத்த நாடாளுமன்றம் வெகு விரைவில் கூட இருக்கின்றது. அதில் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் புதிய அரசாங்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறப்போகிறது. அதன் காரணமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவே இப்பொழுதே பல பேச்சுக்கள் அடிபட தொடங்கி இருக்கின்றன. அதே போல் மற்றொரு பாசக்கார நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் பதவியேற்க போகின்றார். அவருடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் பேசி இருக்கின்றோம். இந்த பியர் பொலிவர் அவர்கள் மிகவும் ஒரு இறுக்கமான கிட்டத்தட்ட ஸ்டீவன் ஹாவருடைய பட்டறையிலிருந்து வெளிக்கிட்ட மாதிரி வந்திருக்கிறார். அவருடைய மிக கடுமையான இமிகிரேஷன் சிஸ்டத்தை அவர்கள் இருக்குவார் போல் தோன்றுகிறது. என்றால் அவர் அண்மையில் கொடுத்த பேட்டியின் பொழுது கனடாவில் 30,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் டிபோர்டேஷன் ஆர்டர் வீட்டை இருக்கிறார்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு பல்வேறு விதமாக 50,000க்கும் மேற்பட்டோர் 20,000 5,000க்கும் மேற்பட்டோர் சட்டவிரோதமாக தாங்கி இருக்கிறதா சொல்கிறார். அவ்வாறே 4.9 மில்லியன் பீப்புள் டெம்பரரி விசாவில் இருக்கிறார்கள். அவருடைய விசா இந்த ஆண்டுக்குள்ள நிறைவேறுகிறது. அவர்களை என்ன செய்வது என்று சொல்லி இறுக்கமான ஒரு குடியுறவு கொள்கையை கொண்டு வருவார் போல் தோன்றுகிறது. எனவே இதே நேரத்தில் இவ்வாறு எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் கூறுவது வளமையான ஒரு விடயமாக இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்ற பொழுது இப்பொழுது இவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் என்பது மக்கள் மத்தியில் எடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது. காரணம் ஏனென்றால் மக்கள் இவ்வாறான பிரச்சனைகளை தற்பொழுது முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சம்பவத்தை அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை என்பது அதிகமாக காணப்படும். அதற்கு ஏற்றாற் போன்று தற்போதைய காலகட்டத்தை பயன்படுத்தி பியர் பொலிவியா அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த 20,000 5 லட்சம் என்று அவர் குறிப்பிட்டாலும் கூட அதற்கும் கூடுதலானவர்கள் இவ்வாறு சட்டவிரோதமாக இருப்பதான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு பொறிமுறை என்பது இனிமேல் காலங்களில் இருந்தால்தான் இவற்றை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் கனடா போன்ற ஒரு மனித உரிமையை போற்றுகின்ற நாட்டில் இவ்வாறான வந்தவர்களை இலகுவாக மீண்டும் திருப்பி அனுப்பிவிடலாமா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. அது கொஞ்சம் கடினமான விடயமாகவும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லுகின்ற பொழுது
இது தொடர்பாக பல அமைப்புகள் வாதிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. எவ்வாறு ஒரு குடிவரவை இறுக்கமாக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று மனித உரிமை மற்றும் ஏனைய விடயங்களை முன்னிறுத்தி அவ்வாறு செய்யக்கூடாது என்று வாதிடவர்களுக்கும் பல அமைப்புகள் அவர்கள் சார்பாக இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு போட்டி நிறைந்த சட்ட பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையாக நீங்கள் கடந்த காலங்களை பார்த்தீர்கள் என்றால் ஸ்டீபன் ஹாவன் அரசாங்கத்திலும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை உருவாக்க முயற்சித்தார். அவர்களும் குடிவரவை கட்டுப்படுத்தினார்கள். அவர்கள்தான் இந்த ஃபேமிலி ஸ்பான்சரை சூப்பர் விசா சிஸ்டத்துக்குள் கொண்டு வந்தார்கள். அதை ட்ரூடோ அரசாங்கம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது. இப்ப இருக்கிற சிக்கல் என்றால் கன பேர் விசிட்டிங் விசாவால் இங்க அகதி கோரிக்கை கொடுக்கிறார்கள். அவ்வாறே ஸ்டூடெண்ட் விசாவால் வந்திருக்கிறவர்களும் அகதி கோரிக்கைகளை கேட்க முயற்சிக்கிறார்கள். இதை எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. என்றால் ஒரு அகதி கோரிக்கையை மேற்கொண்டால் கனடாவில் கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகுதான் அவர் நாடு கடத்துவதற்கான சூழ்நிலை உருவாகும். என்றால் சட்ட வழிமுறைகளுக்கு போய் வரும்பொழுது கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆகின்றன. எனவே அவர் ஒரு குள்ளத்தனமான ஒரு முடிவை போன கிழமை சொல்லியிருந்தார். நீங்கள் கவனித்திருக்கிறோ தெரியவில்லை. என்ன செய்யறார் என்றால் அவர்கள் பின்னுக்கு வந்தவர்களை முன்னுக்கு ப்ரொசஸ் பண்றதாக சொல்லியிருந்தார். அப்ப அவர் என்ன சொல்றார், டெம்பரரி விசாவில் 4.9 மில்லியன் பீப்புளும் நிறைய பேர் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவர்களுக்கும் அசைலம் இது அகதி கோரிக்கை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுடைய கோரிக்கைகளை முதலில் பிரசிப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்ப அதன் மூலமாக பின்னுக்கு இப்ப அகதி கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு இனி கோரிக்கை செய்யறவர்களை கடகடன்னு முடித்து விட்டால் நிறைய டிபோர்டேஷனை உருவாக்கலாம் என்ற ஒரு புலத்தனமான முடிவையும் அவர் அறிவித்திருக்கிறார். சோ கன்சர்வேட்டிவ் அரசாங்கங்களுடைய நடவடிக்கைகள் மிக இறுக்கமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சார்ட்டர்ட் ரைட்ஸ் உள்ள ஒரு நாட்டில் இருக்கிறோம். எங்களுடைய நாட்டில் மனித உரிமைகள் மிக மிக உயர்வாக போற்றப்படுகின்றன. அதுல எங்களுடைய அரசியல் சாசன திட்டத்தின் கீழே எங்களுக்கு நிறைய உரிமைகளை இந்த அரசாங்கம் தந்திருக்கிறது. அவ்வாறு அகதி கோரிக்கைகளையும் போராடுவதற்காக நிறைய அமைப்புகளும் இருக்கின்றன. கடந்த காலங்களிலே நிறைய சென்று அகதி கோரிக்கைகளுக்கு அரசாங்கங்கள் மறக்கின்ற பொழுது எங்களுடைய உயர்பட்சமான உச்ச நீதிமன்றத்தில் போய் அவர்கள் வாதாடி வென்ற காலங்களும் இருக்கின்றன. எனவே இது ஒரு போராட்ட காலம் தான். சரி, நாங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தற்செயலாக எங்களுடைய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் நிறைய பேர்கள் இலங்கை செல்ல முடியாத சூழ்நிலையில் இங்கே அகதி கோரிக்கை மேற்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போம். என்றால் அகதி கோரிக்கை இலங்கை போன்ற நாடுகள் இப்பவுமே மனித உரிமைகள் மீறுவதும் இலங்கையுடைய பழைய அரசாங்கம் செய்த மனித உரிமைகளும் மிகவும் ஐநா சபை போன்ற சபைகளில் மிக துல்லியமாக எங்கள் அமைப்புகளால், தமிழ் அமைப்புகளால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சோ உடனே எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்வது சாதுரியமானதாக இருக்கா நான் நினைக்கிறேன். ஆனால் தெரியவில்லை. ஆனால் ஸ்டூடெண்ட் விசாவால் வந்தவர்களுக்கு ஒரு சிக்கலை இவர்கள் உருவாக்குவார்கள் போன்று தோன்றுகிறது. அவர்கள் உண்மையிலே அவர்களை இந்த அரசாங்கங்கள் தங்களுடைய கல்லூரிகளுக்கு இருக்கிற பணத்தொகைகளுக்கு பயன்படுத்திவிட்டு அவர்களை அந்த புரோகிராமில் இருந்து வெளியேற்றுவதன் மூலமாக அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவது ஒரு சரியான முடிவாக எனக்கு தோன்றவில்லை. தவறுகள் இந்த அரசாங்கம் தான் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் இந்த மாணவர்கள் மீது பழியை சுமத்தி வெளியேற்றுவது போன்று தோன்றுகிறார். இதே நேரத்தில் இந்த விடயத்தை பேசுகின்ற பொழுதுதான் இன்னும் ஒரு விடயம் எழுகின்றது. காரணம் என்னவென்றால், கனடா போன்ற பன்முக தன்மை கொண்ட ஒரு நாட்டில் இப்பொழுது இனக்குழுமங்கள் மீது வன்மத்தை காக்கக்கூடிய வகையில் இந்த விடயம் பேசப்படுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது. இதற்கு காரணம், ஒரு குறிப்பிட்ட இன கும்பலை சேர்ந்தவர்களை அவர்கள் கூடுதலாக வரவழைத்தது ஒரு காரணமாக இருக்கின்றது. இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அரசாங்கம் ஒரு திட்டமிடாத வகையில் இந்த விடயத்தை கையாண்டது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது என்று. இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மீதும் அதே நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், குறிப்பாக வீடுடைத்தல், களவு எடுத்தல் மற்றும் போன்ற பொருளாதார பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இவ்வாறான இன குடும்பங்கள் தான் காரணம் என்ற ஒரு ரீதியிலும் கூடுதலாக கனேடிய மட்டத்தில் பேசப்படுகின்ற ஒரு நிலைக்கு இந்த விடயம் இட்டு சென்றிருக்கின்றது. காரணம், கனடாவில் என்றும் இல்லாத ஒரு நிலையில் பல திருட்டு சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் இடம்பெறுகின்றன. இவை அனைத்துமே இந்த பொருளாதாரம் என்ற ஒரு அடிப்படையில் வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கின்றன. அதே நேரத்தில் எங்கு பார்த்தாலும் பல விவாத பொருளாக மாறி இருப்பது இந்த வீட்டை வாடகைக்கு கொடுப்பது மற்றும் வீட்டில் கூடுதலானவர்கள் வசிப்பது போன்ற பிரச்சனைகள். ஆகவே கனடாவுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகமைகள் என்று சொல்லக்கூடிய சிறந்த சலுகைகள் மற்றும் கனடா என்றால் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு நிலை மாற்றம் பெறுகின்ற சூழலையும் வீட்டு
வீட்டு சந்தையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அறையில் கூடுதலாக 5க்கும் மேற்பட்டவர்கள் இருந்த சம்பவங்கள் கூட பதிவாகி இருக்கின்றன. இதற்கு ஒரு நிரந்தரமான சட்டம் இல்லாத நிலையில் இதனை தவறாக பயன்படுத்துபவர்களும் இப்பொழுது அதிகரித்திருக்கின்ற நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக பலர் பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாகப்பட்டிருப்பதாகவும் பதிவுகள் தெரிவிக்கின்றன. காவல்துறையில் பல முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களாக கனடாவுக்கு வருபவர்கள் எவ்வாறு வழிநடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கான இடவசதி எவ்வாறு கொடுக்கப்படுகின்றது, உரிய வாடகையை அவர்கள் கொடுக்கின்ற பொழுதும் அவர்களுக்கான இந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாத நிலை கூட காணப்படுகின்றது. அண்மையில் ஒரு வாஷ்ரூமில் கூட அதனை அறையாக மாற்றி வாடகைக்கு கொடுத்த சம்பவங்கள் கூட பதிவாகி இருக்கின்றன. இவ்வாறான நிலை ஏற்பட்டால் கனடிய வீட்டு சந்தைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு கவலை இருக்கின்றது. எங்களை போன்ற ரியல்டர்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பார்வையில் இந்த விடயம் என்பது வீட்டு சந்தையில் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதலாம். அந்த விடயங்களும் தொடர்பாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்களே இந்த விடயத்தை அவதானிப்பீர்கள். பலர் இந்த வாடகை வருமானத்தின் மூலமாக மோட்கேஜை செலுத்துபவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறானவர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? ஏற்கனவே வட்டி வீதம் உயர்ந்திருக்கின்ற நிலையில் வீடுகளுக்கான மோட்கேஜை அவர்கள் வாடகையை பெற்று செலுத்த முடியாத நிலையில் கூடுதலாக தங்கள் பணத்தை அதோடு சேர்த்து லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாகவோ அல்லது மேலதிக கடனை பெற்றோதான் செலுத்தி வருகின்ற நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் வாடகையில் சில வேளைகளில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு நிலை என்பது இல்லாத நிலை மாறுகின்ற பொழுது வாடகையை நம்பி இருப்பவர்கள் அல்லது வாடகையின் மூலமாக மோட்கேஜை செலுத்துபவர்கள் எவ்வாறான பாதிப்புகளுக்கு உள்ளார்கள், எதிர்காலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள இருப்பவர்கள், ஆகவே இந்த துறையை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா போன்ற விடயங்கள் எல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. முக்கியமாக அரசாங்கங்கள், இந்த அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் முக்கியமாக நீண்ட கால ஒரு வீட்டு கொள்கைகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. நீங்கள் 4.9 மில்லியன் என்று சொல்லுகிறார்கள் டெம்பரரி ஒர்க்கர்ஸை இந்த நாட்டுக்குள் உள்வாங்குவதன் ஊடாக அந்த வீட்டு சந்தையில் பல்வேறு ஒரு பப்ளை உருவாக்கினார்கள், வீடுகள் இல்லாத சூழ்நிலை உருவாக்கினார்கள். எனவே வீட்டினுடைய விலைகளை அதிகரித்தன ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை இடங்கள் இல்லாத போன அஃபோர்டபுள் ஹவுசிங்கை இவர்கள் டார்கெட் பண்ணவே இல்லை கடந்த 10 வருட ஆட்சியில். அப்ப என்ன நடக்குது என்றால் அதன் விளைவாக வீடுகளுடைய விலைகள் கூடின, ஆனால் வீட்டிலுடைய மோர்கேஜ் கட்டுறவர்களுக்கு அந்த வீடுகளுக்கான மோர்கேஜ் கட்டுறதுக்கான வேல்யூ இல்லாம போகிறது. இப்போது 4.9 மில்லியன் பீப்புள் சொல்லுகிறார்கள் டெம்பரரி இருக்கிறதுன்னு சொல்லி. அவர்களில் குறைஞ்சபட்சம் 2 மில்லியன் போனால் கூட பெருமளவில் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்குதுன்னு கணித்தா கூட கிட்டத்தட்ட 250,000 ஹவுசஸ் வந்து எம்டியா ரெண்டல் பிளேஸ் எம்பியாக போகிறது. சோ அப்போது அதிக விலையில் கொடுத்து வாங்கிய வீடுகளை உள்ள மக்கள் எவ்வாறு அந்த பேமெண்டை மேனேஜ் பண்ண போறார்கள் என்ற சிக்கலை உருவாக்குறது. நீண்ட ஒரு திட்டமிடாத பொருளாதார கொள்கையையும் நீண்ட திட்டமிடாத வீட்டு கொள்கையையும் மத்தின் விளைவாக இது ஒரு சிக்கல் நிலையை உருவாக்குமா என்று தோன்றுகிறது. நீங்கள் பார்த்திருக்கின்றா தெரியும், நாங்கள் இருவரும் லீஸ் நிறைய செய்திருக்கிறோம். முந்தின காலங்கள் இருக்கும் பொழுது இன்கொயரிஸ் பயங்கர மோசம் அதிகமாகவே இருக்கும். 2 மாதங்களாக அந்த இன்கொயரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைவதை நான் உணர்கிறோம். அதுக்கான காரணம் வந்து 2 காரணமா இருக்கலாம். ஒன்று வந்து மக்கள் அந்த இருந்த வீட்டிலேயே இன்னொரு வீட்டுக்கு போகாமல் இன்னொரு வீட்டுக்கு தாங்களை பிறப்பிக்காமல் இருக்கிறதுக்கான பொருளாதார சிக்கலாக இருக்கலாம். இன்னொரு விடயம், இங்கு வருகிறவர்கள் எண்ணிக்கை குறையலாம். நீங்கள் பார்த்தீர்களா தெரியும், செனகா கேம்பஸினுடைய ஜோக் ரீஜன் அதை வந்து ஷட் டவுன் பண்ணி போட்டு இங்கே மூவ் பண்ணி விட்டார்கள் பின்சவனிக்கு. என்ன ரீசன் என்று சொன்னால், இந்த இமிகிரேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கையை குறைக்கும் பொழுது, இன்டர்நேஷனல் எண்ணிக்கும் பொழுது கல்லூரிகள் சில தங்களுடைய கல்லூரி வளாகங்களை மூடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் வைத்துத்தான் அந்த கல்லூரி ரன் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அது நாங்கள் பெடரல் கவர்மெண்டை மட்டும் குற்றம் சுமத்துவதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் அவர்கள் வந்து கடந்த காலங்களில் கல்லூரிகளுக்கு குறைந்தளவு வருமானங்களே குறைந்தளவு பணத்தை ஒதுக்கினார் என்று குற்றம் சுமத்தப்படுகிறது. எனவே ஸ்டூடெண்ட் ரெண்டல், ரூம் ரெண்டல், பேஸ்மெண்ட் ரெண்டல், அபார்ட்மெண்ட் ரெண்டல், கொண்டோமினியம் ரெண்டல்கள் வந்து சில வேளைகளில் ஒரு தேக்க நிலையை உருவாக்கலாம் என்ற சூழ்நிலையும் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை ஏற்படலாம். ஆமாம், அதே நேரத்தில் ஒன்டாரியோ அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் டாக்ஃபோர்டினுடைய அரசாங்கம் அண்மையில் வெற்றிடமாக இருக்கக்கூடிய வீடுகளை பதிவு செய்யும் நடவடிக்கை கூட முதலில் ஒரு ஃபெயிலியரான நடவடிக்கையாகவே அமைந்திருந்தது. பலர் தேக்க நிலையில் அழைத்தால் அதற்கான அழைப்புகள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு பொறிமுறை இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுதும் அவர்கள் ஃபார்ம்ஸை அனுப்புகிறார்களே ஒழிய அதனால் எத்தனை பேர் அதனை பதிவு செய்தார்கள், அதன் மூலமாக என்ன நன்மையை பெற்றார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அது
அதுவும் ஒரு முறையற்ற ரீதியில் திடீரென ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த அஃபோர்டபிள் ஹோம்ஸ் என்று வருகின்ற பொழுது இவ்வாறு வேக்கண்டாக ஹோமை வைக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு அது உரிய பலனை அடைந்ததா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்த வண்ணமே தான் இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனையும் இங்கே பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே கனடா இந்தியா இடையிலான உறவு முறை என்பது முருகல் நிலையை அடைந்திருக்கின்ற நிலையில் கூடுதலாக இப்பொழுது இந்திய தரப்பினால் கனடாவை எவ்வாறு குற்றக்கூண்டில் ஏற்றலாம் என்ற விடயத்திற்கு ஏற்பார் போன்று ஆதாரத்துடன் பல விடயங்களை அவர்கள் வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய மாணவர்கள் முறைகேடான வகையில் விசா பெற்று இங்கே வந்திருந்தாலும் கூட அவர்கள் சில விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். கனடாவில் இயங்குகின்ற கல்லூரிகள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். முறையற்ற விதத்தில் அந்த கல்லூரிகளே இல்லாத இடத்தில் அந்த அட்ரஸை கொடுத்து ஒரு கல்லூரிக்கான விசா வழங்கப்பட்டிருப்பதை குற்றமாக சுமத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கனடாவில் இருந்து ஆட்கடத்தல்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் தொடர்பாகவும் அண்மைய நாட்களில் அமெரிக்காவும் செய்தியை வெளியிட்டிருந்தது, இந்தியாவும் வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பான உரிய பதிலை இன்னும் கனடா வழங்கவில்லை. கூடுதலாக இந்திய குடும்பம் ஒன்று அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அந்த குடும்பமே இறந்த சம்பவத்தை நாங்கள் அண்மையில் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான சட்டவிரோத குடி அமர்வு மற்றும் குடி அகழ்வு இந்த இரண்டு விடயங்களும் உரிய முறையில் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இப்பொழுது 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் மீண்டும் கனடாவுக்கு அகதிகள் வருகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். காரணம், அவர் கூடுதலான குடிவரவு கட்டுப்பாடுகளை அமெரிக்காவில் விதிக்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு சென்ற அகதி கோரிக்கையாளர்கள் இனி கனடாவை நோக்கி படையெடுக்கக்கூடிய நிலையும் இருக்கின்றது. ஆகவே விரைவாக இந்த விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும். இது வீட்டு சந்தையில் நிச்சயமாக ஏற்ற இறக்கங்களை கொண்டு வரப் போகின்றது என்பது உண்மை. ஆனால் இந்த விடயத்தை எவ்வாறு கனேடிய அரசாங்கம் கையாளப் போகின்றது என்பதில் தான் தொடர்ந்து வருகின்ற காலம் ரியல் எஸ்டேட்டிலும் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்பதனை நாங்கள் ஊகித்து கூறக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக நாங்கள் ஒன்றே சிந்திக்க வேண்டும் என்றால், சிலவர்களுக்கு இந்த பயம் வருகிறது என்றால், அண்மையில் நான் என்னுடைய இந்த கிறிஸ்துமஸ் லீவு முட்டங்கள் இருந்து கதைக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் கேட்டிருந்தார்கள், அகதி கோரிக்கைகள் மறக்கப்பட்ட அல்லது இங்க டிபோர்டேஷன் ஓட்டர் வந்தால் கனடாவில் வீடுகள் வசிப்பவர் ஒருவர் வந்து எவ்வாறு வசிப்பது என்ற ஒரு சிக்கல் உருவாகிறது. அவர்கள் எப்படி வீட்டை வாடகைக்கு எடுப்பது, எப்படி இந்த நாட்டில் இருப்பது என்ற ஒரு நீண்ட கால ஒரு அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் அவர் என்ன, அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் விசா இல்லாமல் நிராகரிக்கப்பட்டால் அவர் என்ன செய்வது, வீடு வாடகை எடுக்க முடியுமா, தனியாக இருக்க முடியுமா என்ற சிக்கலை கேட்டிருந்தார். நாங்கள் தெளிவுபடுத்தி விடலாம் மக்களுக்கு என்னென்றால், ஆக்சுவலாக கனடா பொறுத்தவரையில் உங்களுடைய குடியுரிமையை வைத்து வீடு கொடுப்பதில்லை. அது ஒரு விஷயம். உங்களுக்கு எவ்வாறு ஒரு வீட்டு ஓனர் வந்து உங்களுடைய குடியுரிமை அந்தஸ்தை கேட்கறதுக்கான உரிமை இருக்கிறது, அவ்வாறு நீங்கள் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இல்லாத உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் வாடகை சில வேளைகளில் உங்களுடைய குடியுரிமை அந்தஸ்தை கேட்க மக்கள் கேட்கறதுக்கான எவ்வளவு உரிமை அந்த உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கலாமே தவிர, ஆனால் கனடிய சட்டத்தின்படி நீங்கள் வந்து அவர்களுடைய குடி அகழ்வை குடி ஸ்டேட்டஸை வைத்து அவர்களுக்கு வீடு வழங்கக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. எனவே நீங்கள் வாடகைக்கு எடுக்க முடியாதான்ட்டு அல்ல, வாடகைக்கு நீங்கள் எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தகுந்த உங்கள் ஆதாரங்களை வைத்துக் கொண்டு, உங்கள் டிரைவர்ஸ் லைசன்ஸையோ அல்லது இன்னொரு கார்டையோ அல்லது அகதி கோரிக்கை செய்வதற்கான துண்டையோ வைத்துக் கொண்டு நீங்கள் வீடுகளை எடுக்கலாம், வாடகைக்கு எடுக்கலாம், வாடகைக்கு தருவார்கள். அவர்கள் என்னென்றால் அவர்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னென்று கேட்கறதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதே நீங்க கொடுக்கணும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை. இது ஒரு கிரே ஏரியா. அண்மை நாட்களில் பார்க்கின்ற பொழுது இந்த வாடகை செலுத்தாமல் தவிர்க்கின்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதை ஒப்பிட்டு அளவில் பார்க்கின்ற பொழுது ஒரு MLS-இல் லிஸ்டிங் செய்து அதனூடாக வந்த டெனண்டை அலசி ஆராய்ந்து ஒரு தகமைகளுக்கு ஏற்றார் போன்றுதான் நாங்கள் தெரிவு செய்வது வழக்கம். ஒரு ரியல்டரனுடைய பணி அதுவாகத்தான் இருக்கின்றது. உரிய வருமானம் இருக்கிறதா, அவருடைய கிரெடிட் எல்லாம் எப்படி இருக்கிறது போன்ற பல விடயங்களையும் ஆராய்ந்த பின்னர் தான் ஒருவருக்கு அந்த வீட்டை, பெறுமதிமிக்க வீட்டை அவர் வைத்திருப்பதற்கு தகுதியுடைய என்று பார்த்துத்தான் கொடுக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களை பார்த்தால் இந்த கமிஷன் கொடுப்பதை அவர்கள் குறைத்துக் கொள்வதற்கு அல்லது அதனை தவிர்ப்பதற்காக மார்க்கெட் பிளேஸ் போன்ற இதர வழிகளினூடாக இவ்வாறு லிஸ்ட் செய்து அவர்கள் வாடகையை கொடுத்திருக்கிறார்கள். அதில் கூடுதலானவர்கள் சிறப்பாக வந்திருப்பார்கள். ஆனாலும் பல முறைப்பாடுகள் இவ்வாறு கொடுத்தவர்களிடம் தற்பொழுது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னென்றால், அவர்கள் வீட்டை எப்படியோ கொடுத்து விட வேண்டும், வைத்திருப்பார்கள் தானே, அப்படி வாடகை தராமல் விடமாட்டார்கள் என்று ஒரு நினைப்பில் கொடுத்தவர்கள் இப்பொழுது பொருளாதார பிரச்சனைகள், ஏனைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நாங்கள் இதனை ஆராய்ந்த பொழுது கூடுதலாக MLS-இல் ஒருவர் வந்து அதன் ஊடாக இவ்வாறான படிமுறைகளை கடந்து ஒரு வாடகை வீட்டை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் தொடர்ந்து அதனை பேணுவதிலும் சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வாடகை செலுத்துவதிலும் அவர்கள் மிகச் சிறப்பாகவே செயற்படுகிறார்கள். இதில் 1-2 விதிவிலக்காக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு சிறந்த முறையாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு நிபுணத்துவ ஆலோசனையோடு சேர்ந்த ஒரு சேவை என்றால் அதனை நாடி வருபவர்களும் அவ்வாறானவர்களாகவே இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் இதை விடுத்து நீங்கள் ஒரு டெம்பரரியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பாரதூரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீடு நீண்ட நாளாக கொடுபடாமல் இருக்கிறதே, நான் விரிவாக கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக இந்த படிமுறைகளை நீங்கள் கடந்து கொடுப்பீர்களானால் அதனால் பெறக்கூடிய விளைவுகளும் பாரதூரமானதாகவே இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது ஒரு கேஸ் நீங்கள் ஒன்டாரியோவில் நீங்கள் சமர்ப்பித்தால் அதற்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 6 மாதங்களில் இருந்து 8 மாதங்கள் எடுக்கின்ற நிலையில், ஆகவே அந்த வாடகை அவ்வளவு காலமும் இருக்க வாடகையை யார் செலுத்துவது என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மோர்கேஜை செலுத்த முடியாத நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு இது ஒரு பாரிய சுமையாக மாறி இருக்கின்றது. சிலர் இந்த பிசினஸே வேண்டாம் என்று விட்டு விலகக்கூடிய ஒரு நிலை கூட காணப்படுகிறது. நான் வீட்டை வித்துவிட வேண்டும் என்று துடிப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த வாடகையை கொடுப்பது என்பது சரிவராது என்ற நிலைக்கும் கனடாவில் இந்த வாழ்க்கை என்பது சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு அசாதாரண சூழ்நிலை வர போகின்ற பொழுது எவ்வாறு இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்பதற்கு நீங்கள் முன்கூட்டியே உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானது. நானும் ராமோ லிஸ்டிங் செய்யும் பொழுது முதலில் நான் ஒரு கிளைண்ட் லிஸ்ட் பண்ணும் பொழுது வார எல்லா அப்ளிகேஷனுமே இது 2 ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி இருப்பார்கள். ஒன்றில் அங்கே வருகிறவருக்கான வாடகைக்கான ஏஜென்ட்ஸும் இங்கே நாங்கள் எங்களுக்கு இன்வால்வ் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரோசஸையும் செக் பண்ணி அவருடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பிஹேவியர்னு சொல்லுவார்கள். ஒரு நாங்கள் இருந்து ஒரு புது திறனுடைய கதைக்கும் பொழுது அவருடைய பிஹேவியர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். ஓரளவு கண்டுபிடித்து விடுவோம். 80 விதங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இரண்டால் அது கால ஓட்டங்கள் அனுபவங்கள். இப்ப எத்தனையோ டாக்குமெண்ட்ஸை பார்த்திருப்போம். அதன் இந்த பிஹேவியரல் ஆட்டிடியூடை நாம் பார்த்துக் கொள்வோம். நம்ம அவர் பேக்ரவுண்டை செக் பண்ணுவோம், அவருடைய ஒர்க் பிளேஸ் செக் பண்ணுவோம். அதிலும் சில வேளைகளில் தவறான ஆவணங்களை தருகிறவர்களும் இருக்கிறார்கள். ஸோ நாங்கள் அதை மிக கூர்மையாக வாசித்து பார்த்து செய்தன் மூலத்தான் இதுவரை காலமும் இன்று வரையும் நாங்கள் இருந்த சென்றும் பிரச்சனையாக தோன்றவில்லை. ஒரு சில காலங்கள் அவர்களை வெளியேற்றியும் இருக்கிறோம். என்ன அவர்கள் வெளியேறிய காலங்களும் இருக்கிறார். ஒன்டாரியோ லேண்ட்லார்ட் டெனன்சி போர்டுக்கு நாங்கள் போவதற்கு தயங்க போவதும் இல்லை. நாங்கள் ஸ்மால் கிளைம் போர்ட்டில் ஏறுகிறவங்களுக்கு தயங்க போவதும் இல்லை. ஸோ மிக இறுக்கமாக நின்று மூலமாகத்தான் எங்களுடைய கிளைண்ட்ஸை நாங்கள் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறார். ஆரம்பத்தில் நாங்கள் பேசிய விடயம் இவ்வாறான டிபோர்டேஷன் வந்தால் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கின்ற சூழலில் இந்த விடயத்தை கையாள்வதில் கூட பல சிக்கல்கள் இருக்க போகின்றன. ஆனால் இதனால் வீட்டு சந்தையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதே நேரத்தில் இதனை எவ்வாறு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் இவ்வாறான குடிவரவாளர்கள் கட்டுப்படுத்தப்படும் போது கூட அதில் ரியல் எஸ்டேட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய சிறந்த விடயங்களும் இடம்பெறப் போகின்றன என்பதனை நாங்கள் மறக்கவும் முடியாது. அதே நேரத்தில் இதற்கான பொறிமுறைகள் அவர்கள் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் எதிர்வருகின்ற அரசாங்கமும் இதனை கையாளும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்பது ஒரு படிப்பினையாக இருக்க போகின்றது. ஆகவே இதனை இப்படியே விட்டுவிட மாட்டார்கள் என்ற ஒரு நினைப்பும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது.